குதிரைனா ஓடும் செம ஃபாஸ்ட்டாக. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்றதும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதோட தோல் சீவிக்கணும். அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு துருவுறதை காய் துருவதை வச்சு இந்த மாதிரி நல்லா துருவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாவுச்சத்துலாம் போகிற அளவுக்கு கழுவிக்கணும். தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி பள்ளின்னு பிழிஞ்சிக்கணும். பிழிஞ்சதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் ராகி மாவு, 1/4 கப் கடலை மாவு, கூடவே ஒரு துருவின கேரட் ஒன்று, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணது, அடுத்து இது கூடவே கொஞ்சம் கட் பண்ண மல்லித்தழை, ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணது, அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை சப்பாத்தி தேய்க்கிறத வச்சு தேய்க்க முடியாது. இப்போ நம்ம கையால் தான் தட்டி போடணும். இதுக்கு ஒரு உருண்டை எப்படி எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு கையில் நல்லா தண்ணி தொட்டு நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணுங்கள். கையால் ப்ரெஸ் பண்ணி போட்டுட்டு சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. இப்போ ஒரு சைட் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் தயிர், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணது, அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் துருவின கேரட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா இதுக்கு சைடிஷ் நம்ம எதையும் சட்னி எதுவும் வைக்க வேண்டாம். இதே போதும். ஹெல்த்தியான காலை உணவு ரெடி. இதுக்கு சைடிஷ் அரைக்கவே வேண்டாம். நமக்கு தயிர் சம்பளே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில் சந்திப்போம். பாய் பாய்.